தருமபுரியிலிருந்து சென்னைக்கு வேலை தேடி வராரு ஜெயபிரகாஷ். இவருக்கு 21 வயது ஆயிருந்தது அந்த காலகட்டத்தில். சென்னைக்கு வராரு, தன்னுடைய சகோதரி வீட்டில் தங்குறாரு. தான் சகோதரி ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் தான் வாக்கப்பட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 6 மாத குழந்தை இருக்குது. அவருடைய கணவர் சொந்தமாக ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி ஒன்று, சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருடைய சகோதரர் மணி, அவங்களுடைய மனைவி, அவங்களோட பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அது போக இன்னொரு சகோதரரான ஆர்மும் அங்கே தான் இருக்காரு. இந்த பிளாஸ்டிக் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒர்க்கரான சேகர் அப்படிங்கிறவரும் அதே வீட்டில் தான் தங்கியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு ஒரு 3 பெட்ரூம் கொண்ட ஒரு பெரிய வீடாக இருக்குது. இந்த வீட்டோட பின்புறத்தில் தான் அவங்க அந்த பிளாஸ்டிக் கம்பெனியை சின்னதாக வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் இவருக்கு அவருடைய தங்கச்சி கணவரான அவர் ஒரு வேலை ஒரு இடத்துல வாங்கி கொடுக்குறாரு. அந்த வேலைக்கு ஒரு 10 நாள் போற